வணக்கம் நண்பர்களே, என் பெயர் அலோக். எனது திருமணம் மார்ச் 8, 2021 சனிக்கிழமை அன்று நடந்தது. திருமணமான முதல் இரவில் நான் என் அறைக்குச் சென்று கொண்டிருந்தபோது என் அம்மா சுமித்ரா என்னிடம், மகன் அலோக், உன் மனைவி கரிஷ்மா இன்னும் மிகவும் சிறியவள். அவள் பக்குவமடைய இன்னும் 2 வருடங்கள் ஆகும். அதனால் நீ அவளை தொடக்கூடக் கூடாது. என் மீது சத்தியம் என்று கூறினாள். அம்மாவின் சத்தியத்திற்கு முன்னால் நான் கட்டுப்பட்டேன். கரிஷ்மா இப்போது சிறுமி இல்லை என்றாலும் அவளிடமிருந்து விலகியிருக்க என்னால் முடியவில்லை. அவளுடைய முகம், அவளுடைய புன்னகை எல்லாமே என்னை அவளை நோக்கி இழுத்தது. பிறகு ஒரு இரவு தூக்கத்தில் கரிஷ்மா என் அருகில் வந்தாள். மனிதன் உலகின் எல்லா தந்திரங்களையும் துரோகங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும். ஒருவேளை அதை மறக்கவும் செய்யலாம். ஆனால் சொந்த மனிதர்களின் சதியையும் துரோகத்தையும் அவன் ஒருபோதும் மறக்க மாட்டான். குறிப்பாக அவன் தன் சொந்த மக்களை மிகவும் மதித்து மரியாதை கொடுக்கும்போது இது இன்னும் வலிக்கிறது. அவர்களை தன்னுடையவர்கள் என்று நினைத்து தன்னைவிட அதிகமாக அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கும்போது, அதே மக்கள் உறவின் போர்வையில் அவனை பயன்படுத்திக் கொண்டால், அவனுக்கு துரோகம் செய்தால் இதயம் உடைந்து விடுகிறது. உண்மை தெரியவரும்போது மிகவும் மோசமாக வலிக்கிறது. இந்த வலி வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் இருக்கும். உண்மையில் நண்பர்களே, எனக்கும் அப்படித்தான் நடந்தது. என் சொந்த மக்களை எனக்கு துரோகம் செய்தார்கள். அந்த துரோகம் நினைவுக்கு வரும்போதெல்லாம் நான் துக்கக் கடலில் மூழ்கிவிடுவேன். இன்று நான் வீட்டிற்கு திரும்பியதும் முதலில் என் அம்மாவிடம் சென்றேன். நான் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஏனென்றால் நான் வெளியிலிருந்து வீட்டிற்கு வரும்போதெல்லாம் முதலில் அம்மாவிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்குவது என் வழக்கம். இன்றும் நான் என் அம்மாவிற்கு வணக்கம் சொன்னதும் அம்மா என் தலையை வருடினார். பிறகு என் நலனை விசாரித்தார். பிறகு நாங்கள் ஒன்றாக அமர்ந்தோம். மீண்டும் அதே தினசரி நாடகம் தொடங்கியது. அம்மா சொன்னார், மகன் அலோக், உன் மனைவி கரிஷ்மாவை தொந்தரவு செய்யாதே. அவளுடன் வற்புறுத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அவள் இன்னும் அறியாதவள், சிறியவள். அதனால் இந்த உறவை புரிந்து கொள்ள அவளுக்கு கொஞ்சம் நேரம் தேவை. நீ புத்திசாலி. என் பேச்சை புரிந்து கொள்கிறாயல்லவா மகனே? அவள் இன்னும் சிறியவள். ஒருவேளை இந்த உறவின் வலியை அவளால் தாங்க முடியாது. அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் அமைதியானேன். ஆனால் இது அவர்களின் தினசரி வழக்கமாக இருந்தது. தினமும் இதைக் கேட்டு நான் வெட்கத்தால் தலைகுனிந்து கொள்வேன். நான் ஒரு இளம் ஆண் என்றாலும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். ஆனால் அம்மா என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது எனக்கு இன்றுவரை புரியவில்லை. முதலாவதாக, அம்மாவே என்னை விட 7 முதல் 8 வரை வயது குறைவான கரிஷ்மாவுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் திருமண நாளிலிருந்து இன்று வரை அம்மா ஒரே ஒரு அறிவுரையைத்தான் தினமும் கொடுக்கிறார். கரிஷ்மாவின் அருகில் செல்லாதே. அவளுடன் எந்த உரையும் வைத்துக் கொள்ளாதே. அவளுக்கு நேரம் கொடு. அவள் முழுமையாக பக்குவமடைந்த பிறகு உங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்குங்கள். இப்போது அவள் இந்த உறவை நிர்வகிக்க மிகவும் அறியாதவளாக இருக்கிறாள். அம்மாவின் இந்த பேச்சு எனக்கு விசித்திரமாக இருந்தது. ஏனென்றால் திருமணமாகி அவள் வீட்டார் அவளை அனுப்பி வைத்த பிறகு அம்மா அவளை 10 முதல் 12 வரை வயது சிறுமி போல அவ்வளவு அறியாதவளாக நினைத்தார். ஆனால் அப்போது நான் வழக்கம்போல் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து என் அறைக்குச் சென்றேன். நான் அறைக்குள் சென்றதும் கரிஷ்மா தலைகுனிந்தபடி வெளியே சென்றாள். அதை பார்த்து எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனென்றால் நான் அவளுடைய கணவன். அவளுக்கு நான் அந்நிய ஆண் இல்லை. இருந்தாலும் அவள் என்னை பார்த்து பயந்தாள். நான் அறைக்குள் வந்ததும் அவள் வெளியே ஓடிவிடுவாள். சரி, அவள் என்னைவிட வயது குறைந்தவள்தான். ஆனால் என் எதிரில் உட்கார்ந்து 2-4 அன்பான வார்த்தைகள் பேச முடியாத அளவுக்கு சிறியவள் இல்லை. எப்படியும் திருமண வாழ்க்கைக்கு தேவையான நேரத்தை நான் கொடுக்க தயாராக இருந்தேன். ஆனால் அவள் என்னிடம் பேசக்கூட மாட்டாள். நண்பர்களே, நான் உங்களுக்குச் சொல்கிறேன், என் மனைவி கரிஷ்மாவின் வயது 20, என் வயது 28. அப்போது நான் இந்த உறவு எப்படி நடக்கும் என்று யோசனையில் ஆழ்ந்தேன். என் மனைவி கரிஷ்மா என்னைவிட வயது குறைந்தவள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவளை தொந்தரவு செய்து அவளுடன் உறவு வைத்துக்கொள்ள நான் ஒன்றும் ரவுடி இல்லை. இப்போது எனக்கு என் அம்மாவின் மீதே கோபம் வரத் தொடங்கியது. ஏனென்றால் இவை அனைத்தும் அவரால்தான் நடந்தது. அம்மாவின் தினசரி அறிவுரைகள் கரிஷ்மாவின் மனதையும் கெடுத்துவிட்டன. அதனால்தான் அவள் எப்போதும் என்னிடமிருந்து தன்னை மறைத்துக் கொண்டு தூர ஓடினாள். சில சமயங்களில் கரிஷ்மா உண்மையில் மிகவும் அறியாதவள் என்று தோன்றும். அவளுக்கு எதுவும் தெரியாது. அதனால்தான் நான் அவளை தொந்தரவு செய்ய ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. அவள் என்னை பார்த்து மிகவும் பயந்தாள். ஆனால் உண்மை என்னவென்றால் கரிஷ்மா என் மனைவி. அவள் மீது எனக்கு உரிமை இருந்தது. நாங்கள் ஒரே அறையில் தூங்கினோம். அப்போது அவளை அவ்வளவு அருகில் பார்த்து பலமுறை இரவு தூக்கம் கூட வராது. ஆனால் அம்மாவின் சத்தியத்திற்கு முன்னால் நான் கட்டாயத்தில் இருந்தேன். அவளை தொடக்கூட முடியவில்லை. பிரியா 22 முதல் 23 வரை வயதை அடையும் வரை அவளுக்கு 2 வருடங்கள் அவகாசம் கொடு என்று அம்மா சொல்வார். அவளுடன் எந்த கணவன் மனைவி உறவையும் வைத்துக் கொள்ளாதே என்று சொல்வார். ஆனால் ஒரு விஷயம் புரியவில்லை. நான் அவளுடன் எந்த உறவையும் வைத்துக் கொள்ள முடியாது என்றால் அம்மா ஏன் கரிஷ்மாவுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்?
இன்னும் சில வருடங்கள் காத்திருந்து பிறகு திருமணம் செய்து வைத்திருக்கலாமே, என்ன கெட்டா போய்விடும். திருமணமான முதல் இரவும் இப்படித்தான் நடந்தது என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அப்போது அம்மா என்னை தன் அறைக்கு அழைத்தார். நான் அம்மாவின் அறைக்குச் சென்றபோது அவர் என்னை தன் அருகில் உட்கார வைத்தார். பிறகு ஒரு தங்க மோதிரத்தைக் காட்டி, இதை நான் உன் மனைவிக்கு முதல் இரவில் கொடுப்பதற்காக வாங்கினேன் என்றார். ஆனால் இப்போது நான் இதை உனக்கு கொடுக்க மாட்டேன். இதை என்னிடமே வைத்துக் கொள்வேன். ஏனென்றால் கரிஷ்மா இன்னும் மிகவும் சிறியவள். அவள் இந்த உறவிற்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயாராவதற்கு அவளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அப்போது நான் சோகமான மனதுடன் அம்மாவை பார்த்தேன். ஏனென்றால் இந்த திருமணம் அம்மாவின் விருப்பப்படியே நடந்தது. அந்த இரவிற்காக நான் எத்தனை கனவுகள் கண்டிருந்தேன். கரிஷ்மாவுடன் இருக்க என் மனம் ஏங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அம்மா என் எல்லா கனவுகளையும் உடைத்துவிட்டார். என் முகத்தில் சோகத்தை பார்த்து அம்மா சமாதானப்படுத்தத் தொடங்கினார். மகன் அலோக், கவலைப்படாதே, இது வெறும் சிறிது கால விஷயம்தான். கரிஷ்மா இந்த உறவை புரிந்துகொண்டு அவளுக்கு கொஞ்சம் வயது வரும்போது நீ உன் திருமண வாழ்க்கையை தொடங்கலாம். அவள் தயாரானதும் அவளை ஏற்றுக்கொள். அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போது அம்மா கண்டிப்பாகவும் சொன்னார், அலோக் மகனே பார், இப்போதைக்கு கரிஷ்மாவுடன் எந்த உரையும் வைத்துக் கொள்ளாதே. ஏதேனும் தவறு நடந்தால் நாம் சமூகத்திற்கு என்ன பதில் சொல்வோம்? என் அம்மாவின் இந்த பேச்சைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். ஏனென்றால் தன் இளம் மகனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு அம்மா எப்படி இப்படி விசித்திரமாக பேச முடியும்? நான் ஒரு இளம் ஆண். எனக்கும் சில உணர்வுகள் இருந்தன. நான் என்னை எப்படி கட்டுப்படுத்திக் கொள்வது? அதனால் கோபத்துடனும் வருத்தத்துடனும் நான் அம்மாவை பார்த்தேன். பிறகு கரிஷ்மா இப்போது சிறியவள் என்றால் இந்த உறவிற்கு எந்த வகையிலும் தயாராக இல்லை என்றால் அவளை ஏன் என் வாழ்க்கையில் கொண்டு வந்தாய்? அம்மா, இந்த உலகில் பெண்களே தீர்ந்து போய்விட்டார்களா என்று கேட்டேன். அப்போது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஏனென்றால் என் திருமண வயது சரியாக இருந்தது. நான் இளமையாக இருந்தேன். சமூகத்தில் எந்த பையனும் மனைவி வளர்வதற்காக காத்திருந்து அவளுக்கு இவ்வளவு நேரம் கொடுக்க மாட்டான். அப்போது நான் பேசியதைக் கேட்டு அம்மா பார்வையை திருப்பிக் கொண்டு பேசினார். மகனே, எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. திருமணத்தை மிக அவசரமாக செய்ய வேண்டியிருந்தது. கரிஷ்மா மிகவும் அன்பான மற்றும் அறியாத பெண். ஆனால் அனாதை. அவளுடைய சகோதரர்கள் அவளை சீக்கிரம் விரட்ட நினைத்தார்கள். அதனால் ஒரு திருமணமான தாயாக நான் அவளுக்காக ஒரு பையனை பார்த்தேன். அதாவது உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் அவள் என் பழைய தோழியின் மகள். நான் அவளை அப்படி காற்றில் விட்டுவிட முடியாது. நான் அவளை உனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் அவளுடைய சகோதரர்கள் அவள் விதியை எங்கே கெடுத்திருப்பார்களோ யாருக்குத் தெரியும். அதனால்தான் அவள் வாழ்க்கையை காப்பாற்ற நான் அவளை உனக்கு மணமுடித்து வைத்தேன். அம்மாவின் வாயிலிருந்து இந்த உண்மையை கேட்டதும் நான் அமைதியானேன். அப்போது அம்மா அன்பாக, அலோக், நீ என் பேச்சைக் கேட்பாய் என்றும் என் பேச்சை புரிந்து கொள்வாய் என்றும் நான் நம்புகிறேன். கரிஷ்மாவிடம் இப்போதைக்கு எதுவும் செய்ய மாட்டாய். கரிஷ்மாவிடமிருந்து விலகியிருப்பாய். எப்படியும் அவள் இப்போது மிகவும் பயந்திருக்கிறாள் என்றார். அம்மாவின் பேச்சால் எனக்கு கோபம் வந்தாலும் நான் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் இப்போது நான் ஏதோ ஒரு சிறு குழந்தையை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தது போல் எனக்கு தோன்றத் தொடங்கியது. பிறகு நான் அறைக்குச் சென்று கரிஷ்மாவை பார்த்தபோது அவள் என்னைவிட வயது குறைந்தவளாக தெரிந்தாள். ஆனால் அவள் இளமையாகவே தெரிந்தாள். அவளுடைய உடலை பார்த்து அவள் இன்னும் அந்த தகுதிக்கு வரவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அவள் மிகவும் அழகாகவும் இருந்தாள். அவளுடைய அழகு என்னை அவளை நோக்கி இழுத்தது. ஏனென்றால் அவள் அளவுக்கு மீறி அழகாக இருந்தாள். அவளை பார்த்ததும் என் மனம் தடுமாறியது. ஏனென்றால் வயது குறைந்தவளாக இருந்தாலும் அவளுடைய உடல்வாகு அருமையாக இருந்தது. அவள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தாள். ஆனால் அம்மாவின் பேச்சால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். இல்லையென்றால் கரிஷ்மாவின் அழகு எனக்கு பைத்தியம் பிடிக்க வைத்திருக்கும். நான் அவள் அருகில் உட்கார்ந்தபோது அவள் உண்மையில் மிகவும் பயந்தவளாகத் தெரிந்தாள். அதனால் நான் அவளிடம், கரிஷ்மா, நீ கவலைப்படாதே, நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். அதனால் என்னை பார்த்து பயப்படத் தேவையில்லை என்று சொன்னேன். பிறகு நான் அவள் கையை பிடித்தேன். அப்போது அவள் கை மிகவும் சில்லென்று இருந்தது. அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அப்போது அவளுடைய பால் போன்ற முகம் பயத்தால் வெளுத்துப் போயிருந்தது. இதையெல்லாம் பார்த்து நான் அவளுக்கு தைரியம் கொடுத்து, கரிஷ்மா, பயப்பட ஒன்றுமில்லை, நான் உன்மீது எந்த வற்புறுத்தலும் செய்ய மாட்டேன் என்று கூறினேன். ஆனால் அவள் ஏன் என்னை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறாள் என்று புரியாமல் நான் கொஞ்சம் குழப்பத்திலிருந்தேன். அவள் கண்களில் பயங்கரமான பயம் தெரிந்தது. உண்மையில் நான் ஒன்றும் காட்டுமிராண்டி அல்லது முரட்டு மனிதன் இல்லை. அவள் அழகாக இருந்தாள் என்றால் நானும் குறைவான அழகுடையவன் அல்ல. என் வயதும் அதிகமாக இல்லை. பிறகு அவள் என்னை பார்த்து பயப்பட என்ன தேவையிருந்தது? இப்போது 2022 தான் எனக்கு வேலை கிடைத்தது. அம்மா திடீரென்று என் திருமணத்தை நடத்திவிட்டார். இந்த அவசர திருமணத்தால் நான் முற்றிலும் நிலைகுலைந்து போனேன். எனக்கு திவ்யாங்ஷ் என்ற ஒரு தம்பியும் இருந்தான். அவன் படிப்புக்காக சென்னையில் தங்கியிருந்தான்.
அம்மா அவனுக்காக கூட காத்திருக்கவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அவனுக்கு தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருந்தன. இங்கே என் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் நான் திவ்யாங்ஷுக்கு போன் செய்து மன்னிப்பு கேட்டபோது அவன் மிகவும் சாதாரணமாக, பரவாயில்லை அண்ணா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கும் வேறு வழி இல்லை, அதனால் வர முடியவில்லை என்றான். நீ உன் திருமணத்தை மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ண. இந்த மாதம் முழுவதும் எனக்கு பிஸி. நீ திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ். எனக்காக காத்திருக்க தேவையில்லை. திவ்யாங்ஷின் இப்படிப்பட்ட கவலையற்ற பேச்சை கேட்டு என் மனம் கொஞ்சம் வலித்தது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அவ்வளவு நெருக்கம் இல்லை என்றாலும் என் தம்பி மீது எனக்கு அதிக அன்பு இருந்தது. திருமண நாட்களில் திவ்யாங்ஷ் இல்லாதது எனக்கு மிகவும் குறையாக இருந்தது. ஆனால் அவனுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. திருமணம் மிகவும் சாதாரணமாகவும் சிறப்பாகவும் நடந்து முடிந்தது. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அம்மாவின் அன்பு, கரிஷ்மா என்னிடமிருந்து மறைவது, அத்துடன் அம்மா அடிக்கடி மனைவியை தொடாதே என்று அறிவுரை கூறுவது, இவையெல்லாம் எனக்கு புரியவில்லை. கரிஷ்மாவின் எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்று, ஆனால் அவள் அருகில் செல்லாதே, ஏனென்றால் அவள் இன்னும் சிறுமி, அறியாதவள், அவளுக்கு புரியாது என்று அம்மா கூறுவார். ஆனால் உண்மை என்னவென்றால் கரிஷ்மா அவ்வளவு சிறியவள் இல்லை. அவள் ஒரு முழுமையான இளம்பெண். அவள் நன்றாக மேக்கப் போட்டு தயாராவாள். என்னுடன் அறையில் இருப்பாள். தன் தாய் வீட்டிற்குச் செல்வாள், தோழிகள் வீட்டிற்குச் செல்வாள். ஆனால் எனக்கு என் உரிமையை மட்டும் தரமாட்டாள். நான் கரிஷ்மாவை பார்த்து கொண்டே இருப்பேன். அப்போது அம்மாவின் அறிவுரை என் மூளையில் ஓடும். அதனால்தான் நான் எரிச்சல் அடைந்தேன். நான் இளைமையாக இருந்தேன் என்பது தெளிவாக இருந்தது. என் உணர்வுகள் என்னை நிம்மதியாக இருக்கவிடவில்லை. அப்போதும் கரிஷ்மா என் படுக்கையில் ஒரு ஓரத்தில் தூங்குவாள். அவளை பார்த்து இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வராது. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவளிடம் என் உரிமையை எடுத்துக்கொள்ள மனம் துடிக்கும். ஆனால் அம்மாவின் பேச்சை புறக்கணித்துவிட முடியாது. அம்மாவுக்கு தெரிந்தால் அவர் பார்வையில் என் மரியாதை என்னவாகும்? இதை நினைத்தே என்னை தடுத்துக் கொள்வேன். இது என்ன மாதிரியான திருமணம்? என் சொந்த மனைவியிடமிருந்தே நான் விலகியிருக்க வேண்டியிருக்கிறது. இதனால் அலுவலகத்திலும் என் மனம் ஈடுபடவில்லை. வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமே தேவைப்பட்டது. களைத்துப் போய் வீட்டிற்கு திரும்பும்போது கரிஷ்மா சிரித்தபடி என் முன் வரவேண்டும் என்று மனம் விரும்பும். இரவில் களைத்து படுக்கையில் விழுந்தால் அவள் கரங்களில் எல்லா களைப்பையும் மறக்க வேண்டும் என்று தோன்றும். அவள் தயாராகும்போது நான் அவளை புகழ வேண்டும், அவளுக்காக பூக்கள், வளையல்கள் வாங்க வேண்டும் என்று மனம் விரும்பும். ஆனால் எங்களுக்குள் அப்படி எந்த உறவும் இல்லை. தவறுதலாக நான் கரிஷ்மாவிற்காக ஏதாவது பரிசு கொண்டு வந்தாலோ அல்லது அவளை புகழ்ந்தாலோ நான் ஏதோ பெரிய குற்றம் செய்துவிட்டதைப் போல அவள் பயந்து போவாள். பிறகு அவள் அழகான முகத்தில் பயம் சூழ்ந்து அவள் என்னிடமிருந்து ஓடி தூரமாக சென்று விடுவாள். இதெல்லாம் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. கடைசியில் சோர்ந்து போய் நான் அவளை அவள் போக்கிலேயே விட்டுவிட்டேன். ஆனால் என் ஆசையை புறக்கணிக்க முடியவில்லை. நாங்கள் ஒரே அறையில் இருந்தோம், ஒரே படுக்கையில் தூங்கினோம். அதனால் இதெல்லாம் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. கரிஷ்மா பார்ப்பதற்கு பெரியவர்களின் மனதை கூட அசைக்கும் அளவுக்கு அழகான மென்மையான பெண். நான் அவளுடைய கணவன். அவள் தயாராகி நின்றால் என் பார்வை அவளிடமிருந்து விலகாது. இருப்பினும் அம்மா என் பார்வையை கவனித்துவிட்டார். ஒரு நாள் அம்மா என்னிடம், அலோக், இது என்ன பார்க்கும் முறை? நீ கரிஷ்மாவை மிகவும் ஆழமாக பார்ப்பதை நான் கவனிக்கிறேன். என் அறிவுரையை மறந்துவிட்டாயா என்று கேட்டார். அம்மாவின் பேச்சைக் கேட்டு எனக்கே வெட்கமாக இருந்தது. ஆனால் அம்மாதான் என் உயிர். அதனால் நான் அவரிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. கரிஷ்மாவிடமிருந்து என்னை தள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஏன் திருமணம் செய்து வைத்தீர்கள்? விலகியிருக்க வேண்டும் என்றால் ஏன் அவளை என் அறைக்கு அனுப்புகிறீர்கள் என்று கேட்கத் தோன்றியது. என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது. அம்மா மீண்டும் மீண்டும் அறிவுரை வழங்கிக் கொண்டே இருந்தார். என்னால் கரிஷ்மாவை பார்க்க முடிந்தது, ஆனால் தொட முடியவில்லை. அலுவலகத்திலிருந்து களைத்து வீட்டிற்கு வந்தால் அவள் சமையலறையில் வேலையாக இருப்பாள். சாப்பிட்டுவிட்டு அறைக்கு சென்றால் அவளுடைய ஒரு பார்வைக்காக மணிக்கணக்கில் காத்திருப்பேன். ஆனால் கரிஷ்மா அறைக்கு வரமாட்டாள். கடைசியில் நான் காத்திருந்து தூங்கிவிடுவேன். நான் தூங்கிய பிறகு அவள் சத்தமில்லாமல் வந்து படுக்கையின் மூலையில் படுத்துக்கொள்வாள். வாழ்க்கை மிகவும் சலிப்பாகிவிட்டது. ஆனால் ஒரு நாள் எனக்கு என்மீதே கட்டுப்பாடு இல்லாமல் தூக்கத்தில் என் கை கரிஷ்மாவின் கையை தொட்டது. அவ்வளவுதான், என் உணர்வுகள் பொங்கி எழுந்தன. இதய துடிப்பு அதிகமானது. என்னை தடுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் திடீரென்று நான் அவளை இழுத்து என் கைகளில் அணைத்துக் கொண்டேன். அவளை தொட்டேன். நான் தொட்டதால் கரிஷ்மா அதிர்ச்சியடைந்து விழித்துக் கொண்டாள். அப்போது நடந்ததெல்லாம் திடீரென்று நடந்தது. என்னுடைய இந்த சிறிய செயலால் அவள் கத்தி கூச்சலிடத் தொடங்கினாள். அவள் சத்தத்தை கேட்டு அம்மா என் அறைக்கு வந்துவிட்டார். என் நடத்தையை பார்த்து என்னை திட்டினார். உனக்கு வெட்கமாக இல்லையா அலோக்? கரிஷ்மா இன்னும் சிறுமி, அவளுக்கு நேரம் கொடு என்று நான் உனக்கு எத்தனை முறை விளக்கினேன். ஆனால் உன்னால் உன் இளமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த முறை எனக்கும் கோபம் வந்தது. என்னால் என்னை தடுக்க முடியவில்லை.
அம்மா, நீ என்னையும் கரிஷ்மாவையும் ஒன்று சேர்க்க விரும்பவில்லை என்றால் ஏன் திருமணம் செய்து வைத்தாய்? என் மனைவியின் அருகில் செல்வது என் உரிமை. இந்த உணர்வுகள் தானாகவே வருகின்றன என்றேன். நான் எந்த தவறான வேலையும் செய்யவில்லை. கணவன் மனைவிக்குள் நடக்கும் இப்படிப்பட்ட செயலை தவறு என்று சொல்வது வீண் என்று உனக்கு தெரியாதா? அப்போது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்று என் பொறுமை இழந்துவிட்டது. பிறகு கோபத்தில் நான் மொட்டை மாடிக்குச் சென்றேன். அன்று இரவு அம்மா என் அறையில் கரிஷ்மாவுடன் தூங்கினார். கரிஷ்மா மெதுவாக அழுது கொண்டிருந்தாள். அம்மா அவளை அமைதிப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்போது நான் மொட்டை மாடிக்குச் சென்றேன். அம்மாவால் என்னால் கரிஷ்மாவிடம் என் உரிமையை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவளுக்கு அன்பையும் சிரிப்பையும் கொடுக்க முடியவில்லை. முயற்சி செய்தால் அவள் கத்தி கூச்சலிடத் தொடங்குகிறாள். கரிஷ்மாவுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. இன்றுவரை அவள் என்னிடம் எதுவும் பேசவில்லை. அதனால் அவள் மனதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாட்கள் இப்படியே சென்றன. கரிஷ்மா நாளுக்கு நாள் இன்னும் அழகாகத் தொடங்கினாள். நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். எனக்கு ஒரு தங்கையும் இருக்கிறாள். அவள் பெயர் அஞ்சலி. அஞ்சலியுடன் கரிஷ்மாவுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. அஞ்சலியுடன் அவள் சிரித்து விளையாடுவாள். நல்ல நல்ல உடைகளை அணிந்து ஷாப்பிங் செல்வாள். அங்கும் இங்கும் சுற்றச் செல்வாள். அப்போது அவளை பார்த்து என் மனம் பைத்தியம் பிடிக்கும். ஆனால் அவளுக்கு இதைப் பற்றி எந்த தகவலும் இல்லை. காலப்போக்கில் அவள் மனதில் இருந்த என் மீதான பயம் குறைந்திருந்தது. ஆனால் அவள் என்னிடமிருந்து விலகியே இருந்தாள். ஒருவேளை அம்மா எங்களை உறவு வைத்துக் கொள்ள தடுக்கிறார் என்பது இப்போது அவளுக்கும் தெரிந்திருக்கும். என்னை அவள் அருகில் வரவிடவில்லை. அம்மாவின் இந்த நடத்தை எனக்கு சுத்தமாக புரியவில்லை. ஒருநாள் நான் தூங்கிவிட்டேன் என்று கரிஷ்மா நினைத்தபோது அவள் அறைக்கு வந்து படுக்கையில் படுக்கத் தொடங்கினாள். அப்பொழுது நான் விளக்கை ஏற்றினேன். என்னை விழித்திருக்க கண்டதும் அவள் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். நான் அவளிடம், கரிஷ்மா, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று கூறினேன். ஆனால் அவள், எனக்கு உங்களிடம் எதுவும் பேச வேண்டாம், தயவு செய்து நீங்கள் தூங்குங்கள், என்னையும் தூங்கவிடுங்கள் என்றாள். நான் சொன்னேன், கரிஷ்மா, எனக்கு தூக்கம் வரவில்லை. நம் திருமணமாகி இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன. நான் உன்னிடம் 2-4 நிமிடங்கள் கூட சரியாக பேச முடியவில்லை. சரி, இப்போதே நாம் திருமண வாழ்க்கையை தொடங்க வேண்டாம். ஆனால் குறைந்தது நீ என்னிடம் பேசவாவது செய்யலாமல்லவா? என்னுடன் நட்பு பாராட்டலாமல்லவா? நான் இவ்வளவு பேசியதும் கரிஷ்மா என்னை பார்த்தாள். அப்போது அவள் கண்களில் பயமில்லை, மாறாக ஒரு எளிமையான அப்பாவித்தனம் இருந்தது. இதை பார்த்து நான் அவள் அருகில் சென்றேன். அவள் நகர்ந்து தூரமாக சென்று அமர்ந்தாள். நான் கேட்டேன், கரிஷ்மா, நீ என்னைக் கண்டு ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? என் கேள்விக்கு அவள் அமைதியாக இருந்தாள். பிறகு, தயவு செய்து என்னிடமிருந்து விலகியிருங்கள், என் அருகில் வராதீர்கள் என்றாள். நான் கேட்டேன், காரணம் என்ன? நான் ஏன் உன் அருகில் வரக்கூடாது? உனக்கு என்னுடன் இருக்கத் தோன்றவில்லையா? எனக்கு தெரிந்தவரை ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனின் அன்பிற்காக ஏங்குவாள், ஆர்வமாக இருப்பாள். ஒவ்வொரு பெண்ணின் ஆசையும் தன் கணவனின் கைகளில் தூங்க வேண்டும் என்பதுதான். உனக்கு அப்படி எந்த ஆசையும் இல்லையா? என் பேச்சை கேட்டதும் கரிஷ்மா வெட்கத்தில் சிவந்தாள். அவள் கன்னங்கள் சிவந்தன. அவள் உடனே பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் அவள் கையை பிடித்தேன். கரிஷ்மா, என்னை நம்பு. நான் ஒன்றும் படிக்காதவனோ அல்லது ரவுடியோ இல்லை. நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், காயப்படுத்தவும் மாட்டேன் என்றேன். இப்படி சொல்லிக்கொண்டே நான் மெதுவாக அவள் அருகில் சென்றேன். அவளும் என் நெருக்கத்தால் உருகத் தொடங்கினாள். ஆனால் எங்கள் காதல் மேலே செல்வதற்கு முன் யாரோ கதவை தட்டினார்கள். என் அழகான தருணங்களில் விரிசல் ஏற்படுத்துபவர் வேறு யாருமில்லை, என் அம்மாதான் என்று எனக்கு தெரியும். நான் கதவை திறந்ததும் எதிரே அம்மா நின்றிருந்தாள். அவள் கோபமாக என்னை பார்த்து, அலோக், உன் அறை விளக்கு ஏன் இன்னும் எரிகிறது? நீ ஏன் இன்னும் தூங்கவில்லை? அறையிலிருந்து பேச்சு சத்தம் வேறு வருகிறது. அதனால்தான் நான் கதவை தட்டினேன் என்றாள். பிறகு கரிஷ்மாவின் பக்கம் திரும்பி, கரிஷ்மா, நீயும் இன்னும் விழித்திருக்கிறாயா? நீங்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் சொன்னேன், அம்மா, நான் உன் அறிவுரையை மறக்கவில்லை. ஆனால் நீ இப்படி ராத்திரி நேரத்தில் என் அறைக்கு வரக்கூடாது. அம்மா கோபமாக பதிலளித்தாள், நீ வாயை மூடு. பிறகு கரிஷ்மாவிடம் சென்று, கரிஷ்மா, உன் தலையணையை எடுத்துக்கொண்டு சோபாவில் போய் படு. என் அறிவுரையை நீங்கள் இருவரும் நினைவில் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வரவே கூடாது. நான் ஏதாவது தவறாக கேள்விப்பட்டால் என்னை விட மோசமானவர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றாள். இப்படி சொல்லிவிட்டு அம்மா அறையை விட்டு வெளியேறினாள். பிறகு கரிஷ்மா தன் தலையணையை எடுத்துக்கொண்டு சோபாவில் தூங்கச் சென்றாள். நான் அமைதியாக அங்கேயே அமர்ந்தேன். அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் புரியவில்லை. இப்போது அம்மா கரிஷ்மாவை என்னுடன் வெளியே செல்லவும் அனுமதிப்பதில்லை. கரிஷ்மா இன்னும் சிறியவள், நீயோ ஒரு வாலிபன். இது பார்க்க நன்றாக இருக்காது. மக்கள் என்ன சொல்வார்கள்? இவ்வளவு சிறிய பெண்ணை ஒரு வாட்டசாட்டமான இளைஞனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டார்கள் என்று பேசுவார்கள். அதனால் ஊர் மக்கள் என்னைப் பற்றி பேசுவதை நான் விரும்பவில்லை.
அதனால் நீ கரிஷ்மாவை அழைத்துக் கொண்டு எங்கும் வெளியே செல்லாதே என்று அம்மா கூறினாள். அம்மாவின் பேச்சைக் கேட்டு கரிஷ்மாவும் தலையாட்டிவிட்டு என்னுடன் எங்கும் வரமாட்டாள். இதனாலெல்லாம் என் நண்பர்களும் என்னை கேலி செய்யத் தொடங்கினார்கள். அலோக், நீ உன் மனைவியின் தாளத்திற்கு ஆடுகிறாய். அவளை வெளியே அழைத்துச் செல்லும் தைரியம் கூட உனக்கு இல்லை என்று கூறினார்கள். இவற்றால் வெறுப்படைந்து ஒருநாள் கோபத்தில் நான் கரிஷ்மாவிடம் கூறினேன், இன்று என்ன நடந்தாலும் நான் உன்னை என் நண்பன் வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன். அவன் எப்போதோ நம்மை கூப்பிட்டு விட்டான். இன்று நான் எந்த சாக்குப்போக்கையும் கேட்க மாட்டேன் என்றேன். இப்படி சொல்லிவிட்டு நான் குளிக்கச் சென்றேன். ஆனால் திரும்பி வந்தபோது கரிஷ்மா அறையில் இல்லை. கோபத்தில் வெளியே வந்தபோது அவள் வேறொரு அறையில் அம்மாவுடன் பதற்றமாக அமர்ந்திருந்தாள். அம்மாவும் கோபத்தில் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். நான் முன்னே சென்றதும் அம்மா என்னை அழைத்து கோபமாக பேசினாள். அலோக், கரிஷ்மாவிடம் இப்படி வற்புறுத்தாதே என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். அவள் இன்னும் சிறியவள், விவரம் தெரியாதவள். அந்நியர்கள் வீட்டிற்குச் சென்றால் பயந்து விடுவாள் என்றாள். இதன் பிறகு எனக்கு கரிஷ்மா மீதும் கோபம் வரத் தொடங்கியது. நான் சொன்னேன், கரிஷ்மா, இதையெல்லாம் அம்மாவிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அமைதியாக என்னுடன் வந்திருந்தால் அம்மாவுக்கு தெரிந்திருக்காதல்லவா? என் பேச்சைக் கேட்டதும் அம்மா கோபமாக என்னை பார்த்தாள். கரிஷ்மா மிகவும் பயந்து போனாள். ஆனால் இம்முறை நான் அம்மாவின் கோபத்தை பொருட்படுத்தாமல், அம்மா, இவள் என் மனைவி. நான் இவளை தனியாக விடமாட்டேன். எப்படியும் இவளுக்கு எந்த தீங்கும் நேராது. என்னுடன் வருவதால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் என் நண்பன் மிகவும் நல்லவன். நான் அவனிடம் மறுக்க முடியாது என்றேன். என் கோபத்தை புரிந்து கொண்ட அம்மா சற்று தணிந்து அன்பாக, மகன் அலோக், நீ புத்திசாலி. என் இக்கட்டான நிலையை புரிந்துகொள். கட்டாயத்தின் பேரில்தான் நான் கரிஷ்மாவை உனக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் உனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் என்பதை நீ சிறிது காலத்திற்கு மறந்துவிடு என்பது என் ஆசை. உன்னால் சிறிது காலம் காத்திருக்க முடியாதா? இது ஒன்றும் பெரிய விஷயமில்லையே என்றாள். அம்மாவின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்து அவளை பார்க்கத் தொடங்கினேன். ஏனெனில் அம்மாதான் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இப்போது அவரே என்னை திருமணமாகாதவன் போல நினைத்துக் கொள்ளச் சொல்கிறார். நான் மிகவும் சோகமானேன். ஏனென்றால் நான் வீட்டின் மூத்த மகன். சிறு வயதிலேயே அப்பாவை இழந்துவிட்டேன். ஆனால் விவசாயம், நிலம், சொத்து காரணமாக எங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படவில்லை. நான் அப்பாவின் செல்லப்பிள்ளை. அவர் சென்ற பிறகு நான் தனித்து விடப்பட்டேன். அப்பா இறந்தபோது எனக்கு 9 வயது. அம்மா என் தம்பி திவ்யான்ஷ் மற்றும் தங்கை அஞ்சலி மீது அதிக அன்பு காட்டுவதாக எனக்கு எப்போதும் தோன்றும். நான் புகார் செய்தால் நீ பெரியவன், உன் தம்பி தங்கைகள் சிறியவர்கள், அவர்களுக்கு அம்மாவின் குறை அதிகம் தெரியும் என்று அம்மா சொல்வாள். அப்போது நான் அழுதுகொண்டே என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்வேன். அம்மா தம்பி தங்கைகளுடன் மும்முரமாக இருப்பாள். வளர வளர அம்மா வேண்டுமென்றே என்னை புறக்கணித்து திவ்யான்ஷ் மற்றும் அஞ்சலி மீது கவனம் செலுத்துவது எனக்கு தெளிவாக தெரிந்தது. சிறுவயதில் நான் மாநிறமாக இருந்தேன், ஆனால் அம்மா சிவப்பாக இருந்தாள். வளர்ந்த பிறகு என் உடலும் நிறமும் மெருகேறி நான் ஒரு அழகான இளைஞனாக மாறினேன். அப்படியே என் அப்பாவைப் போல. ஆனால் திவ்யான்ஷ் மற்றும் அஞ்சலி அம்மாவைப் போல சிவப்பாக இருந்தார்கள். வளர்ந்த பிறகு மக்கள் என்னை அழகு என்று சொன்னாலும் என் தம்பி தங்கைகளுக்கு முன்னால் என் நிறம் மங்கிவிடும். அதனால் நான் தனிமையிலும் ஒதுங்கியும் இருக்க ஆரம்பித்தேன். எந்த உடன்பிறப்புகளுடனும் எனக்கு ஒட்டவில்லை. அம்மாவுக்கும் என்னை பிடிக்கவில்லையோ என்று தோன்றியது. ஏனென்றால் நான் கிராமத்தில் தங்கி படித்தேன். ஆனால் திவ்யான்ஷ் சிறுவயதிலேயே படிப்புக்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டான். இதுவும் எனக்கு அநீதியாக தெரிந்தது. அப்போது அம்மா என்னிடம் அன்பாக விளக்கினாள். அலோக், நீ பெரியவன், அதனால் வீட்டுக்கு நீ தேவை. உன் சகோதரிகள் சிறியவர்கள், எனவே வீட்டில் ஒரு ஆண் இருப்பது அவசியம். ஆனால் திவ்யான்ஷ் சிறியவன், அதனால் அவனுக்கு பொறுப்பு இல்லை என்று விளக்கினாள். நான் பெரியவன் என்பதால் வீட்டின் பொறுப்பு என் மீது உள்ளது என்று நினைத்து அமைதியானேன். ஆனால் அம்மாவின் நடத்தை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போனது. திருமணத்திற்குப் பிறகு அம்மா விசித்திரமாக நடந்து கொள்ளத் தொடங்கினாள். அப்போது எனக்கு கரிஷ்மா மீதும் கோபம் வரும். ஏனென்றால் நான் அவளுடைய கணவன். என்னால்தான் அவள் என் வீட்டில் இருந்தாள். ஆனால் அவள் எப்போதும் அம்மாவின் பக்கமே இருப்பாள். ஒரு நண்பன் வீட்டிற்கு சாப்பிடச் செல்வதற்கு இவ்வளவு பெரிய நாடகமா? நான் யோசனையில் ஆழ்ந்தேன். பிறகு கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறி நேராக என் நண்பன் விகாஸின் வீட்டிற்குச் சென்றேன். விகாஸ் ஆச்சரியத்துடன், ஏன் அண்ணியை அழைத்து வரவில்லை? நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தேனே என்றான். அப்போது எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. பிறகு நான், உன் அண்ணி கரிஷ்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை நண்பா என்றேன். அதனால்தான் நான் தனியாக வந்தேன் என்றேன். இதைக் கேட்ட விகாஸ் என்னை கூர்ந்து பார்த்தான். பிறகு என்னை உட்கார வைத்து, என்ன நடந்தது என்று சொல். முதலில் நான் மழுப்ப நினைத்தேன். ஆனால் என் கண்களை பார்த்து ஏதோ பிரச்சினை இருக்கிறது என்று அவன் படித்துவிட்டான் போலும். என் நண்பன் விகாஸ், கண்டிப்பாக ஏதோ பிரச்சினை இருக்கிறது. அலோக், உன் திருமண வாழ்க்கை சாதாரணமாகச் செல்லவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஏதோ பிரச்சினை நடக்கிறது, ஏனென்றால் நீ மகிழ்ச்சியாக தெரியவில்லை என்றான்.
அவன் பேச்சைக் கேட்டு நான் தலைகுனிந்து அமைதியாக அமர்ந்தேன். இனிமேலும் அவன் பேச்சை தட்ட முடியாது. உண்மையில் நான் என் திருமணத்தில் மகிழ்ச்சியாக இல்லை. இத்திருமணம் எனக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டது. அதனால் விகாஸின் கேள்வியில் என் கோபம் பொங்கியது. இத்தனை நாட்களாக நான் மனதில் பூட்டி வைத்திருந்ததை, அம்மா மற்றும் கரிஷ்மாவைப் பற்றி அனைத்தையும் அவனிடம் கொட்டிவிட்டேன். அம்மாவின் அந்த அநீதி என்னை அவர்களிடமிருந்து விலக்கி வைத்துக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் கேட்ட விகாசும் அதிர்ச்சியடைந்தான். பிறகு, உன் அம்மாவின் நடத்தை மிகவும் விசித்திரமாக இருக்கிறது நண்பா. உண்மையில் அம்மாதான் கரிஷ்மாவுக்கு புரிய வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவரே அவளை உன்னிடமிருந்து பிரித்து வைக்கிறார் என்றான். அம்மாவைப் பற்றி நான் இப்படி ஒருபோதும் கேட்டதில்லை என்பதால் நான் அவன் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்று எனக்கு அம்மா மீது கடும் கோபம் வந்தது. அப்போது விகாஸ் சிரித்துக்கொண்டே, உன் நிலையை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது. நண்பா, நீ என்ன கணவன்? உன் மனைவியைக் கூட உன்னால் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லை. ஒரே படுக்கையில் தூங்கியும் நீ அவளை தொடக்கூட இல்லை. அவள் இல்லாமல் இத்தனை இரவுகளை நீ எப்படி கழித்தாய் என்று நம்பவே முடியவில்லை. உன் மனைவி வயது குறைந்தவள் என்று நீயே சொல்கிறாய். அந்தச் சிறிய பெண்ணை கூட உன்னால் சமாளிக்க முடியவில்லை என்றான். அதற்கு நான், விகாஸ், என்னை கேலி செய்யாதே. எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல் நண்பா. கரிஷ்மாதானே என்னை நேசிக்கவும் என் அருகில் வரவும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். என் பேச்சைக் கேட்டு அவன் யோசனையில் ஆழ்ந்தான். அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்தது. அதனால் அவளே என் மீது உயிராக இருக்கவும் என்னிடம் வரவும் ஏதாவது வழி சொல் என்று கேட்டேன். ஆனால் அவன் ஒரு விசித்திரமான ஆலோசனையை வழங்கினான். அவன் சொன்னதைக் கேட்டு நான் பயந்துவிட்டேன். இல்லை நண்பா, என்னால் அப்படி செய்ய முடியாது என்றேன். அதற்கு அவன், நீ பயந்தால் கரிஷ்மா இப்படியேதான் பிகு பண்ணுவாள். அவள் திருமணமானவள், சிறு குழந்தை அல்ல. நீ உன் அம்மாவைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அவள் உன்னை வாழ்நாள் முழுவதும் தவிக்க விடுவாள் என்றான். இதைக் கேட்டு நான் யோசனையில் ஆழ்ந்தேன். அன்று நான் வீட்டிற்கு சென்றபோது கரிஷ்மா அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவளை பார்க்கத் தொடங்கினேன். ஆனால் இப்போது என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் எங்கள் திருமணமாகி 6 கீழ் 2 மாதங்கள் ஆகப்போகிறது. அவள் தன் தாய் வீட்டின் ஏழ்மையான நிலையில் வளர்ந்த ஒரு சாதாரண எளிய பெண். இப்போது அறையின் மங்கலான ஒளியில் அவளின் அழகு என்னை பைத்தியமாக்கியது. உடனே நான் அறையை விட்டு வெளியேறினேன். பிறகு அம்மாவின் அறைக்குச் சென்றேன். அம்மா எனக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தாள். சென்றதும், எங்கே சென்றிருந்தாய் அலோக்? எப்போதிலிருந்து உனக்கு ஃபோன் செய்கிறேன் என்றாள். நான் நண்பனிடம் சென்றதாக கூறினேன். பிறகு அம்மா, நாளை ஞாயிற்றுக்கிழமை. உன் தங்கை அஞ்சலி பெரியம்மா வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் நீ வரவில்லை. அதனால் நான் மகேஷை அனுப்பிவிட்டேன் என்றாள். மகேஷ் என் சிற்றப்பா மகன். அப்போது என் நண்பன் விகாஸின் திட்டம் என் மனதில் ஓடியது. திட்டமும் நன்றாக இருந்தது, சந்தர்ப்பமும் சரியாக இருந்தது. ஏனென்றால் அஞ்சலியும் வீட்டில் இல்லை. நீ சாப்பிட்டு விட்டாயா என்று அம்மாவிடம் கேட்டேன். அம்மா, ஆம், நான் சாப்பிட்டு விட்டேன். எனக்கு பசி தாங்காது. கரிஷ்மாவும் சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டாள். அவளுக்கு தூங்கும் அவசரத்தில் எனக்கு பால் கொடுக்க கூட மறந்துவிட்டாள். அதனால் நான் இன்னும் மருந்து சாப்பிடவில்லை என்றாள். இதைக் கேட்டதும் நான் உடனே எழுந்தேன். அம்மா, நான் உனக்கு பால் சூடுபடுத்தி தருகிறேன். நீ மருந்து சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என்றேன். விகாஸின் திட்டப்படி பாலில் ஆழ்ந்த உறக்கத்திற்கான மருந்தை கலந்து அம்மாவிடம் கொடுத்தேன். பிறகு அம்மா மருந்து சாப்பிட்டுவிட்டு ஆழ்ந்த உறக்கத்திற்குச் சென்றாள். பிறகு நான் நிதானமாக என் அறைக்குச் சென்றேன். என்னை பார்த்ததும் கரிஷ்மா பயந்துவிட்டாள். வழக்கம்போல பதற்றத்துடன் என்னிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்கினாள். அத்தை, அத்தை என்று கத்த ஆரம்பித்தாள். உடனே நான் பாய்ந்து சென்று அவள் வாயை மூடினேன். அவள் கத்தினாலும் என்ன பயன்? கேட்பதற்கு யாருமில்லை. ஏனென்றால் அம்மா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். பிறகு மெதுவாக அவள் அருகில் சென்று, கரிஷ்மா, நீ என் மனைவி. அதனால் என்னைக் கண்டு பயப்படத் தேவையில்லை என்றேன். ஆனால் அவள் வலுக்கட்டாயமாக என்னை விலக்க முயன்றாள். ஆனால் இன்று நான் எதையும் கேட்கவில்லை. அவளுடைய நடுங்கும் உடலை என் கைகளில் ஏந்திக்கொண்டு, நீ என் மனைவி. நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று நம்பிக்கை அளித்தேன். பிறகு மெதுவாக நான் அவளுக்கு என் காதலை உணர வைத்தேன். இப்போது அவளும் என் கரங்களில் கரையத் தொடங்கினாள். இருப்பினும் அவள் என்னை விலக்க முயன்றாள். ஆனால் அவள் தன்னை என் கைகளில் தளர்த்திக் கொண்டதும் நான் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். அந்த இரவு நான் அவளுக்கு என் உரிமையை வழங்கினேன். வெகு காலத்திற்கு முன்பே நடந்திருக்க வேண்டியது அன்று நடந்தது. திருமணமாகி 6.5 மாதங்களுக்குப் பிறகு இன்று என் தேனிலவு நடந்தது. என் காதலால் அவளுடைய பயம் முழுவதும் நீங்கியது. ஆனால் அதன் பிறகு அவள் சொன்ன ஒரு விஷயம் என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அவள் ஏன் என்னைக் கண்டு அவ்வளவு பயந்தாள், ஏன் என்னிடமிருந்து விலகி ஓடினாள் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது. காலையில் நான் எழுந்தபோது கரிஷ்மா அமைதியாக அமர்ந்திருந்தாள். அம்மா கோபமாக என்னை முறைத்துக் கொண்டிருந்தாள். நான் எந்த பாவமும் செய்யவில்லை என்றாலும் பதற்றமாக இருந்தது. அம்மா கோபமாக, அலோக், நான் உன்னிடம் வேண்டாம் என்று சொன்னேனல்லவா?
பிறகு ஏன் கரிஷ்மாவிடம் வலுக்கட்டாயமாக நடந்து கொண்டாய் என்று கேட்டாள். அம்மா கோபமாகச் சுவரைப் போல என்னை பார்த்துக் கொண்டிருந்தாள். கரிஷ்மா தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். இரவில் அவள் மனநிலை நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அம்மா அவளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாளோ தெரியவில்லை. அழுது அழுது அவள் கண்கள் வீங்கியிருந்தன. பிறகு கரிஷ்மா அம்மாவிடம், இவர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். நான் எவ்வளவோ தடுத்தும் இவர் கேட்கவில்லை என்று சொல்லத் தொடங்கினாள். ஆனால் அம்மா சொன்னதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். நான் பெரிய கண்களுடன் அம்மாவை பார்க்கத் தொடங்கினேன். அம்மா சொன்னாள், அலோக், நான் உனக்குச் சொல்கிறேன். இப்போதே கரிஷ்மாவுக்கு விவாகரத்து கொடுத்துவிடு. நீ இந்த பெண்ணுக்கு தகுதியானவன் இல்லை. இதைக் கேட்டதும் நான் கல்லாக சமைந்து நின்றேன். இதைக் கேட்டு கரிஷ்மாவும் முதல் முறையாக பயந்தாள். பின்னர் அவள் சிரிக்கத் தொடங்கி அம்மாவை பார்த்தாள். உடனே நான், அம்மா, என்னை மன்னித்துவிடு. கரிஷ்மாவின் விருப்பமில்லாமல் நான் இதை செய்திருக்கக் கூடாது. ஆனால் அம்மா, என்னை நம்பு. கரிஷ்மா என்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள். நான் அவளுக்கு எந்த துன்பமும் தரவில்லை. இது எங்கள் உறவின் உரிமை. நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. பிறகு நான் ஏன் விவாகரத்து கொடுக்க வேண்டும் என்றேன். ஆனால் அம்மா தன் பேச்சில் உறுதியாக இருந்தாள். நீ அவளுக்கு விவாகரத்து கொடு. நான் உனக்கு உன் வயதிற்கு ஏற்ற வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறேன். இவளை விட்டுவிடு என்றாள். அம்மா மீண்டும் மீண்டும் விவாகரத்து பற்றி பேசியதால் நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போது கரிஷ்மா அழத் தொடங்கினாள். வேண்டாம் வேண்டாம், அப்படிச் செய்யாதீர்கள். தயவு செய்து எனக்கு விவாகரத்து கொடுக்காதீர்கள். இனிமேல் நான் இவரை பற்றி அம்மாவிடம் புகார் சொல்ல மாட்டேன். அம்மாவிடம் புகார் சொன்னது என் தவறுதான். எனக்கு விவாகரத்து மட்டும் வேண்டாம். என் சகோதரர்களுக்கு நான் தேவையில்லை. நான் விவாகரத்து பெற்று சென்றால் என் அண்ணி என்னை வீட்டில் இருக்க விடமாட்டாள் என்று கெஞ்சினாள். இப்போது அவள் அழுது கொண்டே ஒருமுறை அம்மாவிடமும் மறுமுறை என்னிடமும் மன்னிப்பு கேட்டாள். அவளுடைய கெஞ்சலைக் கேட்டு அம்மா அவளை சமாதானப்படுத்தி, கரிஷ்மா, உன்னை இந்த வீட்டிலிருந்து யாரும் வெளியேற்ற மாட்டார்கள் என்றாள். இதைக் கேட்டு நான் யோசனையில் ஆழ்ந்தேன். தலையில் கை வைத்து அமர்ந்தேன். ஒரு பக்கம் என் மனைவி அழுது கொண்டிருந்தாள், மறுபக்கம் அம்மா விவாகரத்து பிடிவாதத்தில் இருந்தாள். சிந்தனையில் மூழ்கியவாறு நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். என் தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. ஏனெனில் இப்போது கரிஷ்மா நடுத்தெருவுக்கு வந்துவிட்டாள். வீட்டில் சோகம் சூழ்ந்தது. எனக்கு பயமாக இருந்தது, நெஞ்சு படபடத்தது. ஆனால் கரிஷ்மா தன் சாமான்களையெல்லாம் கட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினாள். உடனே நான் அம்மாவிடம் கேட்டேன். அவள் மிக நிதானமாக, இனி அவள் தனியாக இருப்பாள். நீ அவளுக்கு விவாகரத்து கொடு என்றாள். எனக்கு கோபம் வந்தது. அம்மா, நான் கரிஷ்மாவுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன். அவள் என் மனைவி. நான் அவளுடன் வாழ விரும்புகிறேன். கரிஷ்மாவும் என்னுடன் இருக்க விரும்புகிறாள். அவளுக்கு என்னிடம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் அவள் உன் முன்னிலையிலும் சொன்னாள் என்றேன். ஆனால் அம்மா சமாதானம் செய்து விவாகரத்துக்கு வற்புறுத்தினாள். நான் திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன். இப்படியே சில நாட்கள் கழிந்தன. ஆனால் அம்மா இந்த விஷயத்திற்காக என்னிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். கரிஷ்மாவும் என் எதிரில் வரவே இல்லை. அந்த நாட்களில் என் தம்பி திவ்யான்ஷும் வந்தான். அவன் இதையெல்லாம் கேட்டதும் அவனும் எனக்கு அறிவுரை கூறத் தொடங்கினான். உன்னை விட மிகவும் சிறிய பெண்ணை திருமணம் செய்ததால்தான் இந்த பிரச்சனை. சிறிய விஷயங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ரகளை செய்கிறாய்? விவாகரத்து கொடுத்துவிட்டு இதிலிருந்து விடுதலை பெறு என்றான். அப்போதும் நான் மறுத்துவிட்டேன். திவ்யான்ஷிடம் கூறினேன். ஒருவேளை முன்பு நான் கரிஷ்மாவுக்கு விவாகரத்து கொடுத்திருப்பேன். ஆனால் இப்போது அவளை விட முடியாது. ஏனென்றால் இப்போது எங்கள் உறவு வலுவாகிவிட்டது. அவளும் என்னிடமிருந்து விவாகரத்து விரும்பவில்லை என்பதை நான் பார்த்தேன் என்றேன். இப்போது அம்மா என் மீது கோபமாக இருந்தால் திவ்யான்ஷ் எனக்கு விவாகரத்து செய்யுமாறு அறிவுறுத்திக் கொண்டே இருந்தான். ஆனால் நான் கரிஷ்மாவை விவாகரத்து செய்யவில்லை. ஆனால் அப்போது வீட்டினர் அவளை சிறைப்பிடித்தது போல் வைத்திருந்தனர். என்னை அவளை சந்திக்கக்கூட அனுமதிக்கவில்லை. வீட்டினரின் இந்த நடத்தை எனக்கு புரியவில்லை. ஆனால் யாரும் எனக்கு ஆதரவு அளிக்கவில்லை. அப்போதுதான் அன்று இரவு கரிஷ்மா சொன்ன விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அலோக், நீ மிகவும் நல்லவன். ஆனால் அம்மா சொன்னார்கள், நீ ஒரு கெட்ட மனிதன். உன்னுடன் வாழ்வது சரியல்ல. உனக்கு பெண்ணின் மரியாதை பற்றி கவலை இல்லை. நீ என்னுடன் வற்புறுத்தி நடந்து கொள்வாய், என்னை சித்திரவதை செய்வாய் என்று. உண்மையில் என் சொந்த அம்மாவே கரிஷ்மாவிடம் என்னைப் பற்றி இப்படியெல்லாம் கூறியிருந்தாள். பிறகு ஒரு நாள் திவ்யான்ஷ் பதற்றத்தில் வந்து கரிஷ்மாவை விவாகரத்து செய், வீட்டில் அமைதியை கொண்டு வா என்று கூறினான். நான் முடியாது என்று தெளிவாக மறுத்துவிட்டேன். பிறகு திவ்யான்ஷ் அம்மாவுடன் சண்டையிட்டான். உண்மையை பேசத் தொடங்கினான். அன்று வெளிவந்த உண்மையைக் கேட்டு என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. உண்மை என்னவென்றால் திவ்யான்ஷ் கரிஷ்மாவை காதலித்தான். ஆனால் அவன் படிப்புக்காக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது. அவன் போவதற்கு முன் அம்மாவிடம் கரிஷ்மாவை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தான். கரிஷ்மாவும் இதற்கு தயாராக இருந்தாள். ஆனால் திடீரென்று என் மாமியார் இறந்துவிட்டார். பிறகு கரிஷ்மாவின் அண்ணி அவளுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து அவளை வீட்டை விட்டு அனுப்ப விரும்பினாள். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிந்ததும் அவள் பதற்றமடைந்தாள். பிறகு அம்மா எப்போதும் போல என்னை பயன்படுத்தினாள். கரிஷ்மாவை எனக்கு திருமணம் செய்து வைத்தாள்.
ஏனென்றால் அம்மாவின் திட்டம் என்னவென்றால் என்னை கரிஷ்மாவிடமிருந்து விலக்கி வைத்துவிட்டு தம்பி திவ்யான்ஷ் வந்ததும் எனக்கு விவாகரத்து வாங்கிக் கொடுத்து கரிஷ்மாவை அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதாகும். இந்த உண்மையை அறிந்ததும் ஒரு தாய் தன் மகனுக்கு எப்படி இப்படி செய்ய முடியும் என்று எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு மகனுக்காக அம்மா மற்றொரு மகனை பயன்படுத்தினாள். நான் சோகமாக அம்மாவிடம் ஏன் இப்படி செய்தாயம்மா என்று கேட்டேன். அப்போது அம்மா அளித்த பதில் எனக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அலோக், நீ என் மகன் இல்லை, நீ என் கணவரின் முதல் மனைவியின் மகன் என்று அம்மா கூறினாள். உன் அப்பா என் குழந்தைகளை ஒருபோதும் தன் குழந்தைகளாக ஏற்கவில்லை. எல்லா சொத்துக்களையும் உன் பெயரில் எழுதி வைத்துவிட்டார். பிறகு நான் உன்னை எப்படி நேசிக்க முடியும்? இதை கேட்டதும் நான் ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்தேன். ஏனென்றால் நான் அவளை என் சொந்த அம்மாவாக நினைத்தேன். ஆனால் அவள் என் மாற்றாந்தா என்பது தெரிந்தது. அது மட்டுமல்லாமல் அவரும் என் தம்பி தங்கையான திவ்யான்ஷ் மற்றும் அஞ்சலியும் என் அப்பாவின் சொத்துக்களில் என்னைவிட அதிகமாக உல்லாசம் அனுபவித்தார்கள். ஆனால் இப்போது நான் மிகுந்த வேதனையில் இருந்ததால் ஒரு நிமிடம் கூட அம்மாவின் அருகில் நிற்க விரும்பவில்லை. அதனால் அமைதியாக என் அறைக்கு சென்று அந்த சுயநலவாதிகளின் மீதான அன்பை என் இதயத்திலிருந்து நீக்கிவிட்டேன். பிறகு நான் கரிஷ்மாவிடம் சென்று, கரிஷ்மா, நீ சொல், என்னுடன் இருக்க விரும்புகிறாயா அல்லது என் தம்பி திவ்யான்ஷுடனா? நீ சொன்னால் நான் உனக்கு விவாகரத்து தருகிறேன் என்று கேட்டேன். அப்போது கரிஷ்மா, எனக்கு உன்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று கூறினாள். உண்மையில் அவள் ஒரு வெகுளி பெண். அவளுக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. அந்த கடினமான நேரத்தில் அவள் அம்மாவின் பேச்சை கேட்டு பயந்திருந்தாள். ஏனென்றால் அம்மா என்னை பற்றி அவள் மனதில் தவறான பிம்பத்தை உருவாக்கியிருந்தாள். ஆனால் இப்போது அவள் என்னுடன் இருக்க விரும்பியதால் நான் கரிஷ்மாவை அழைத்துக்கொண்டு வேறொரு வீட்டிற்கு மாறிவிட்டேன். இன்றும் நான் என் தங்கை அஞ்சலிக்காக செலவுக்கு பணம் அனுப்புகிறேன். இது அவளுக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும். ஆனால் என் இதயத்தில் அவர்கள் மீது மீண்டும் அந்த அன்பு வளரவில்லை. எனவே இப்போது நான் அந்த மாற்றாந்தாய் உறவுகளை சந்திப்பதே இல்லை. என் வாழ்நாள் முழுவதும் என்னை பயன்படுத்தியவர்களை நான் நிரந்தரமாக விட்டுவிட்டேன். ஆனால் இறைவன் கரிஷ்மாவின் வடிவில் எனக்கு அழகான பரிசை அளித்தான். இப்போது என் மனைவி கரிஷ்மா என் மீது மிகுந்த அக்கறை காட்டுகிறாள். என் ஒவ்வொரு பேச்சையும் கேட்கிறாள். நானும் அவளை மிகவும் நேசிக்கிறேன். இப்போது நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். கரிஷ்மாவுடன் புது வாழ்க்கை தொடங்கி 3 மாதங்கள் ஆகிவிட்டன. வீடு சிறியது, வாடகை வீடுதான். ஆனால் மன அமைதி பெரிதாக உள்ளது. நாங்கள் இருவரும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்கிறோம். கரிஷ்மா இப்போது பயப்படுவதில்லை. என்னிடம் தன் மனதில் உள்ள அனைத்தையும் பேசுகிறாள். காலையில் டீ போட்டு என்னை எழுப்புகிறாள். அலோக், இனி நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நீ எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்று கூறுகிறாள். அவள் பேச்சை கேட்டு நான் புன்னகைக்கிறேன். அம்மா அன்று எனக்கு துரோகம் செய்யாவிட்டால் இது எவ்வளவு எளிதாக இருந்திருக்கும் என்று சில சமயங்களில் யோசிக்கிறேன். ஆனால் இப்போது நான் கடந்த காலத்தை பற்றி யோசிக்காமல் எதிர்காலத்தை சிறப்பாக்க விரும்புகிறேன். ஒரு நாள் கரிஷ்மா என்னிடம் வந்து, அலோக், நான் படிக்கலாமா? எனக்கு நர்ஸ் ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ளது என்று கேட்டாள். நான் அவள் கண்களில் ஒளியைக் கண்டேன். அதில் ஒரு புதிய உற்சாகம் இருந்தது. நான் யோசிக்காமல், நீ என்ன விரும்புகிறாயோ அதை செய், நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்றேன். இப்போது அவள் அருகில் உள்ள நர்சிங் சென்டரில் சேர்ந்துவிட்டாள். காலையில் எனக்கு டீ போடுகிறாள், மதியம் படிக்கிறாள், மாலையில் நாங்கள் இருவரும் நடைபயிற்சி செல்கிறோம். அவள் என்னுடன் நடக்கும்போது என் ஒவ்வொரு குறையும் நீங்கிவிட்டது போல் உணர்கிறேன். ஆனால் ஒரு நாள் திடீரென்று என் தங்கை அஞ்சலியிடமிருந்து போன் வந்தது. அவள் குரல் பயத்தில் இருந்தது. அண்ணா, அம்மா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். மீண்டும் மீண்டும் உன் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று கூறினாள். இதைக் கேட்டு நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். பிறகு கரிஷ்மாவை பார்த்தேன். அவள் என் கண்களில் இருந்த கேள்வியை படித்துவிட்டு தலையசைத்து, போய் அம்மாவை பார்த்து வாருங்கள். அவர் மாற்றாந்தாயாக இருந்தாலும் அவர் உன் அம்மாதானே என்றாள். நான் அம்மாவை மன்னிக்கவில்லை என்றாலும் அவரை சந்திக்க முடிவு செய்தேன். நான் சென்றபோது அம்மா படுக்கையில் கிடந்தாள். மிகவும் பலவீனமாக காணப்பட்டாள். என்னை பார்த்ததும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மெதுவாக, அலோக், என்னை மன்னித்துவிடு. நான் மிகவும் தவறு செய்துவிட்டேன். உனக்கு சேரவேண்டிய அனைத்தையும் நான் பறித்துக் கொண்டேன் என்றாள். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என் மனம் மிகவும் கனமாகிவிட்டது. நான் அவள் கையை பிடித்து, இப்போது எதுவும் பேச வேண்டாமம்மா, சும்மா ஓய்வெடுங்கள் என்று மட்டும் கூறினேன். அன்று நான் அம்மாவை முழுமையாக மன்னிக்கவில்லை என்றாலும் என் மனதில் இருந்த வெறுப்புக்கு சிறிது ஆறுதல் கிடைத்தது. நான் மீண்டும் என் வீட்டிற்கு திரும்பியபோது கரிஷ்மா வாசலில் நின்று கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் இப்போது நிம்மதி கிடைத்ததா என்று கேட்டாள். நான் அவளை அணைத்துக்கொண்டு, நிம்மதி உன்னிடமிருந்துதான் கிடைத்தது கரிஷ்மா. நீதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. மற்றதெல்லாம் ஒரு பாடம். இப்போது நாம் இருவரும் நம் சிறிய உலகில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றேன். கரிஷ்மாவின் கனவை நிறைவேற்ற நான் அவளுக்கு துணையாக இருக்கிறேன். அவள் என் ஒவ்வொரு இன்ப துன்பத்திலும் என்னுடன் இருக்கிறாள். இன்று யாராவது அலோக் இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் நான் சிரித்துக்கொண்டே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறேன்.
இப்போதுதான் வாழ்வதன் உண்மையான அர்த்தம் புரிந்தது. ஆம் நண்பர்களே, எங்களின் இன்றைய கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் கூடவே உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.